வணக்கம் நண்பர்களே. இந்தியாவினுடைய அபாயகரமான அடுத்த கட்ட இரண்டாம் தலைமுறை அரசியல்வாதிகள் என்ற அளவில் முதலில் நான் ராகுல் காந்தியை குறிப்பிட்டேன். இரண்டாவதாக நான் குறிப்பிடுவது தமிழக அரசியலில் இருக்கும் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின், நம்முடைய தற்போதைய முதல்வர், அவரின் மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின். இந்த அபாயகரமான அரசியல்வாதிகள் என்பதில் உதயநிதி ஏன் வருகிறார் என்றால், இவர் அபாயகரமான என்றால் ஏதாவது ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லது ஆயுத குழுக்களை ஆதரிக்கிறார், அது போன்ற வார்த்தை அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. இவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறார். நீங்கள் என்ன கண்டீங்க அவருடைய அரசியல் முதிர்ச்சியை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றை ஒன்று கூற முடியும். என்னவென்றால், அவர் அரசியல் ஒரு முன்னால் சினிமாவில் இருந்தவர். அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவர் சினிமாவில் நடித்தாரா, அந்த நடிப்பு எந்த அளவுக்கு ஈடுபட்டது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அவர் சினிமாவில் இருந்து வந்து அவரும் 2 தலைமுறையாக ஒரு அரசியல் சூழலில் ஒரு அரசு ஆட்சியில் இருந்தவர்களோடு இருந்த குடும்பத்தில் தானே பிறந்து வந்தார். அவருக்கு ஏதேனும் அவருடைய சிந்தனைகளிலோ அவர் இதைத்தான் நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லும் வழியிலோ அவர் இல்லையே. எங்கேயாவது அவர் வந்து நான் இப்படி ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறேன், இது போன்ற ஒரு வடிவமைப்பான நாடை தேசத்தை உருவாக்க முயல்கிறேன். ஏன் இவர் தமிழ்நாட்டுக்குள் தான் நல்லது செய்ய வேண்டும் என்ற அர்த்தமில்லை. இவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறார். இவருடைய திட்டங்களை நல்ல திட்டங்களாக, எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தால் இந்த நாடே ஏற்றுக்கொள்ளும். சில அவருடைய பேச்சுரைகள், அந்த பேச்சுரைகளில் எல்லாம் அவர் அறிவாளித்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அறிவாளித்தனத்தின் அடித்தளம் அங்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அறிவாளித்தனத்தின் அடித்தளம் என்பது அமைதியாக உற்று நோக்குவதும், நாம் சொல்லும் விஷயங்கள் மிக தாக்கமாக, மிக மிக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் இருக்க வேண்டும். அந்த ஆலோசனைகளாக இருக்க வேண்டும். அவைகள்தான் உங்களை சிறந்த பரிணாமம் பெற்ற தலைவராக இந்த சமூக தளத்தில் அறியப்படும். ஆனால் இங்கு வேறு வகையான புரிதல் இருக்கிறது. இவரும் ஒரு முதிர்ந்த அரசியல் இல்லை, ஆனால் இவர் முதிர்ந்த அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வதற்கு இந்த ஊடகங்கள் அவரை மிக புகழ்ந்து அவருக்கு இல்லாததெல்லாம் இருப்பது போல காட்டி, இதுவும் ஒரு இந்த வேலை நடக்குது. ஆக இந்த போக்குகள், இந்த அரசியலும், இந்த முதிர்ச்சியற்ற அரசியலும், பக்குவமற்ற ஊடகங்களும் ஒரு தேசத்தை எத்தகைய ஒரு அபாயத்தில் நிறுத்துகிறது என்று பாருங்கள். அவரிடம் ஏதாவது ஒரு உருப்படியான கேள்வி யாராவது கேட்குறாங்களா? இல்லை. அன்றைய சம்பவங்கள் அல்லது அந்த அருகாமையில் நடந்த உணர்ச்சிமயமான சம்பவங்களை கேட்பதும், அதற்கு அவர் ஏதோ ஆஜராகி பதில் சொல்வது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவரை தலைவராக்க முயற்சி செய்கிறார்கள். அவர் தலைவராகவில்லை. அவர் வயதை நான் குறிப்பிடவில்லை. அவர் இத்தனை ஒரு 3வது தலைமுறை அரசியலிருந்து வந்திருக்கிறார். 3 தாத்தா அப்பாவுக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறார். அந்த அரசியல் இருப்பவர். ஓரளவுக்கு அந்த ஒரு அடிப்படை அடித்தளம், எப்படி ராகுல் காந்திக்கு சொன்னோமோ அது மாதிரி அடிப்படை அடித்தளம் உதயநிதியிடம் இல்லை. இவர் எப்படி பரிணாமம் பெற்று மிகுந்த பெரிய தலைவராக தமிழகத்தில் உருவாக்கி என்ன செய்ய போகிறார் தெரியவில்லை. தொடர்ந்து நாம் பரிசீலிப்போம், நம்முடைய கருத்துக்களை பரிமாறுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள்.